நடுமணம் என்கிற மேல்மணம், நடுமணம், கீழ்மணம். இந்த ரஜினி படம் சிட்டி மாதிரி நடுமணத்தில் எது பதிவாகி இருக்கிறதோ அது அப்படியே செய்யும். இப்படி அப்படியே அதிர்ச்சியில் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு அவமானப்பட்ட உடனே நடுமணத்தில் ஒரு பதிவு கிரியேட் ஆகுது. இப்படித்தான் பல விஷயங்களை இந்த நடுமணம் பதிவு செய்து நம்மை ஏமாற்றி நம்மளை கொடுமை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப கம்பளி பூச்சியினால ஏற்பட்ட தடிப்பு கம்பளி பூச்சி கடிக்காமையே செய்யும் அளவுக்கு நடுமணக்கு பவர் இருக்கு. மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப ஏன் தெரியுமா சொல்றாங்க? இதுதான் உங்கள் ஆனந்தமய கோஷத்தை டிஸ்டர்ப் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நடுமண பதிவுகளை எல்லாம் டிலீட் பண்ணாதான் ஆனந்தமய கோஷம் ஒழுங்காக இருக்கும். நடுமணம் என்கிற சப்கான்சியஸ் மைண்ட் ஒழுங்கா இருக்கணுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா 3 மனம் இருக்கு. மேல்மனம், நடுமணம், கீழ்மணம். கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ். இப்போ நம்ம பார்க்க போறது நடுமணம். இந்த நடுமணம் பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி, எந்திரன் மாதிரி, இந்த ரஜினி படம் சிட்டி மாதிரி சொன்னா அப்படியே செய்யும். ஏன் இதுக்கெல்லாம் தெரியாது. டிவியை போடுனா டிவி தூக்கி போட்டுரும். யோசிக்காதுங்க. நடுமணத்துக்கு பிடித்தது பிடிக்காது என்பது தெரியாது. நடுமனசுக்கு நல்லது கெட்டது என்று தெரியாது. நடுமணத்தில் எது பதிவாகி இருக்கிறதோ அது அப்படியே செய்யும். அது ஒரு ரோபோட் மாதிரி. அப்போ நமது வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் புரியுது முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடுமனசுல இருந்து நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு புரியாது. இப்படி சின்ன சின்ன உதாரணங்கள்லாம் பார்க்கலாங்க. இப்போ ஒருத்தர் பஸ்ல போகும்போது வாந்தி வர பழக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது நடுமண பதிவு. புரியுக்கா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு தடவை பஸ்ல போறாரு. பஸ்ல போகும்போது பஸ் குலுங்கி போகும் பொழுது இவர் அப்பதான் வீட்டுல நல்லா சாப்பிட்டு போயிருக்கிறாரு. உடனே வாந்தி வந்துருச்சு. இவர் அவர் மீறி எடுத்துறாரு. பக்கத்துல சீட்ல விழுந்துருச்சு, இவர் மேல விழுந்துருச்சு. எல்லாரும் அப்படியே சுத்தி அப்படியே பாக்குறாங்க. அவங்க யாரும் தப்பாலாம் பார்க்கல, ஐயோ பாவன் பார்த்துருக்காங்க. ஆனா இவரு அவமானமாச்சு. எல்லாரும் என்ன கேவலமா பார்த்துட்டாங்க. சே, நான் வாந்தி எடுத்து பஸ் எல்லாம் ஒரே ஸ்மெல்லு, என் மேல இல்லை. அவருக்கு அது பிடிக்கல. அப்ப இந்த நடுமணம் என்ன பண்ணுது, இப்படி அப்படியே அதிர்ச்சியில் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு அவமானப்பட்ட உடனே நடுமணத்தில் ஒரு பதிவு கிரியேட் ஆகுது. பஸ்ல போகும்போது எனக்கு வாந்தி வரும், அது எனக்கு பிடிக்கல, ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நடுமணம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இவரு அவ்வளோதான் போயிட்டார். 6 மாசம் கழிச்சு திரும்ப பஸ்ல போகணும்னு சொல்றாங்க. தம்பி ரெடி ஆயிக்கோ, நாளைக்கு காலைல 10 மணிக்கு பஸ் வந்துடும், நம்மளாம் டூர் போறோம் சொன்னோன்னு இவருக்கு உடனே பழைய ஞாபகம் வந்துடும். அன்னைக்கு போன தடவை போகும்போது பஸ்ல வாந்தி எடுத்தமே, கண்டிப்பா இப்போ வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல வருமா, சேச்சா வராது, இப்போ வரும், இப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த நடுமணம் பேசாம உட்காந்துருக்கும். புரிஞ்சுக்கு, இந்த நடுமணம் மோசமானதுங்க. அது வாட்டுக்கு பேசாம உட்காந்துருக்கும், ஒண்ணுமே பேசாது. இந்த புத்தி யோசிச்சுட்டு இருக்கும். புத்தி மனசு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அது ஒன்றும் யோசிக்காது. அதான் ரோபோட் அப்படி உட்காந்துருக்கும். மறுபடியும் நம்ம கன்ஃபியூஸ்ல இருப்போங்க. இப்போ வாந்தி வருமா வராதா, சரி நம்ம சாப்பிடாம போகலாம், கம்மியா சாப்பிடலாம், அப்படி யோசிச்சுட்டு போயிருப்போம், நம்ம பண்ணியிருப்போம். அது எதையும் கேட்காது. மறுபடியும் பஸ்ல போய் குழுங்கின உடனே இந்த நடு மனசு மறுபடியும் பஸ்ல போறியான்னு பார்த்த உடனே டபக்குன்னு வாந்தி எடுத்துரும். ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது. வயிற்றுல சாப்பாடு இல்லாட்டியும் இருக்கிற தண்ணி தூக்கி வெளி வீசி. செகண்ட் டைம் வாந்தி வந்தோடனே நம்ம புத்தி கன்ஃபார்ம் பண்ணிடும், மனசு கன்ஃபார்ம் பண்ணிடும், நாம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஆமா, நமக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு போல். ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தோம் பரவாயில்ல, ஏதோ சாப்பிட்டோம், ஓகே. செகண்ட் டைம் வாந்தி வந்திருக்கு பாரு, யாருக்கும் வாந்தி வரல, நமக்கு போட்டு வாந்தி வந்திருக்கு. அப்போ நமக்கு பஸ்ல போகும்போது வாந்தி எடுக்கிற ஒரு வியாதி இருக்குன்னு யாரு முடிவு பண்றா? புத்தி ஓரளவுக்கு முடிவு பண்ணுது. 3வது முறை போகும்போதே கேரி பேக் எடுத்து வச்சுக்குவாரு பேக்கெட்ல, ஒருவேளை வந்தா எடுத்துடலாம். போகும்போது அலர்ட் ஆயிருப்பாரு, ஜன்னல் ஓரமா உட்காந்துக்குவாரு. போறாரு, மறுபடியும் நடுமனசு என்ன பண்ணும், பஸ்ல போன டபால் வாந்தி எடுத்துரும். புத்தி சொன்னா கேட்காதுங்க, மனசு சொன்னா கேட்காதுங்க. நடுமனம் என்ன சொல்லுதோ இது உடம்பு செய்யும். 3 முறை வாந்தி வந்தோம்னா புத்தி மனசு நம்ம எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிடுவோம், நமக்கு ஒரு வியாதி இருக்கு. புரிஞ்சுக்குங்க.
இது புரிஞ்சு அவங்களுக்கு நடுமணம் புரிஞ்சிடும். இப்படித்தான் பல விஷயங்களை இந்த நடுமணம் பதிவு செய்து நம்மை ஏமாற்றி நம்மளை கொடுமை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு, மதியம் 12 மணிக்கு மளிகை கடைக்கு போயிட்டு வந்திருப்பார். வந்தோன்ன தோல்ல தடிப்பு திரிப்பா இருந்திருக்கும். ஆக்சுவலா இவர் போகும்போது இவர் மேல கம்பளி பூச்சின்னு விழுந்திருக்கும். இவர் தெரியாம உதறிட்டு ஒரு வாட்டுக்கு வந்திருப்பாரு. அந்த கம்பளி பூச்சி ஊறுறதுனால தடிப்பு திரிப்பா வந்திருக்கும். ஆனா இவருக்கு அது தெரியல. இல்ல இவர் என்ன பண்றாரு, சிந்திக்கிறார். ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அப்ப இவரா ஒரு முடிவுக்கு வராரு. ஆக்சுவலா அப்படி கிடையவே கிடையாது. மதியம் 12 மணிக்கு வெயில்ல போறனால, வெயில் பட்டனால தடிப்பு தடிப்பா வருது போல் இருக்கு, வேற ஒண்ணுமே நம்ம செய்யலையேன்ட்டு இவரா ஒரு முடிவு பண்ணி, கரெக்ட் மதியம் 12 மணிக்கு வெயில்ல போனனால, உச்சி வெயில் உடம்புல பட்டனால தடிப்பு தடிப்பா வந்துருச்சுன்னு இவரா முடிவு பண்ணி நடுமண பதிவு பண்ணிக்கு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் மதியம் 12 மணிக்கு வெளியே போறா தடிப்பு தடிப்பா. புரிஞ்சுக்குங்க. அப்ப கம்பளி பூச்சியினால ஏற்பட்ட தடிப்பு கம்பளி பூச்சி கடிக்காமையே செய்யும் அளவுக்கு நடுமணக்கு பவர் இருக்கு. இப்படித்தான் டிவியில சொல்லுவாங்க, 50 வயதுக்கு மேல் நீங்க டெஸ்ட் பண்ணிருங்க, மார்பக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு திரும்ப திரும்ப ஏன் தெரியுமா சொல்றாங்க, உங்க நடுமணத்துல பதிவு ஏற்படுத்துறாங்க. 40 வயசுக்கு மேல கண்ணு தெரியாது, கண்ணாடி மாட்டிக்கிங்க, சுகர் அப்படித்தான் வயசானா வரும்னு, இது எல்லாமே நடுமண பதிவுங்க. இந்த வியாபாரிகள் செய்யற கூத்துங்க. இப்படி நிறைய பேர் பதிவு வச்சிருக்கீங்க. சொல்லும் போதே பாருங்களேன், சில பேர் வயசாயிருச்சு அப்படிதான் மூட்டு வலிக்கும், அப்போ வயசானா மூட்டு வலிக்கும்னு நீங்க ரெக்கார்டு வச்சிருக்கீங்க. உங்க அம்மாவுக்கு 50 வயசுல மூட்டு வலி வந்திருக்கும். அப்ப அம்மா சொல்லியிருப்பாங்க, வயசாச்சுல தங்கம் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் இருக்கும். இந்த பொண்ணு என்ன பண்ணுது, தன்னை அறியாம 50 வயசுல மூட்டு வலி வரும் ரெக்கார்ட் பண்ணிருச்சுன்னா, இந்த பொண்ணுக்கு 50 வயசு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நடுமணம் மூட்டு வலி உற்பத்தி செய்யும். இப்படி நடுமனதில் நம்மளாம் நிறைய தேவையில்லாத பேட் ரெக்கார்ட் வச்சிருக்கிறோம். இதுதான் உங்கள் ஆனந்தமய கோஷத்தை டிஸ்டர்ப் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த நடுமன பதிவுகளை எல்லாம் டிலீட் பண்ணாதான் ஆனந்தமய கோஷம் ஒழுங்காக இருக்கும். இப்படி இதை பத்தி நிறைய பேசலாங்க, டைம் இல்லை, நேரம் இல்லைங்கிறதுனால உங்களுக்கு சுலபமா புரிய வைக்கிறேங்க. நீங்க என்ன செய்யணும்னா புரிஞ்சுக்கங்க, இந்த நடுமண பதிவுகளை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, ரங்க ராட்டின ரகசியம் அப்படின்னு யூடியூப்ல நான் பேசியிருக்கிறேன். ரங்க ராட்டின ரகசியம்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா யூடியூப்ல வரும், நான் பேசியிருப்பேன். இந்த டெக்னிக்கை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு நடுமண பதிவு அழிந்துவிடும். வணக்கம். த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் 13 days அல்டிமேட் சேலஞ்ச் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க. 13 நாள், தினமும் 2 மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு. இந்த வகுப்பு வழக்கமாக நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி வகுப்பு இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும், நீங்களும் சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த வகுப்புடைய நோக்கம் என்னென்னா, நம்மெல்லாம் டென்ஷன், கோபம், பயம், கவலை, இப்படி நெகட்டிவான எண்ணங்களோடு இருக்கிறோம். எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் 24 மணி நேரமும் 365 நாளும் ஹாப்பியாக வாழ்கிறது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை, சீக்ரெட்டை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம். February 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை தினமும் 2 மணி நேரம், மாலை 7 மணி முதல் 9 மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்குங்க. உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் ஹாப்பியாக இல்லையோ கலந்துக்குங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்களோ கலந்துக்கிட்டு இன்னும் ஹாப்பி அதிகம் பண்ணிக்கங்க. ஆமாங்க, இந்த வகுப்புக்கான கட்டணம் 3000 ரூபாய். ஆமாங்க, 13 நாள் வகுப்பு, தினமும் 2 மணி நேரம், பல கெஸ்ட் வருவாங்க, நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். இந்த வகுப்பு உருவாக்குறதுக்கு பல பேர் பல மணி நேரம், பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். வெறும் 3000 ரூபாய் தான். 3000 ரூபாய்க்கு கலந்து கொண்டா 3 கோடி ரூபாய்க்கான பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமாங்க, ஹெல்த் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும், உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும். இப்படி எல்லா விஷயத்தையும் சிம்பிளாக சொல்லப்போனால், ஒரு மனிதன்
வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்கிற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் 13 நாள் அல்டிமேட் சேலஞ்ச். ஆமாங்க, இந்த வகுப்பில் கலந்துக்கங்க. anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள். இல்லைன்னா 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், புக் பண்ணுங்க, கலந்துக்குங்க. வாங்க, நாமெல்லாம் ஹாப்பியாக வாழ்கிறக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம். அதை நாம் செய்வோம். கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. ஆமாங்க, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத, எதிர்பார்த்து நடக்காத பல மாற்றங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே புதுமையாக ஒரு சேஞ்ச், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாற்றம், முன்னேற்றம், உயர்வு உங்களுக்கு ஏற்படலாம். இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. கலந்துக்குங்க. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.